நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். திருப்பி ஆக்சுவலாக என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலேஜ் ஒர்க்கு இப்போது கரண்ட்டாக வந்து என்னோடய பிஜி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் இனிஷியலாக ரொம்ப ஒர்க் இருந்ததுனால பார்த்திங்கன்னா வீடியோ வந்து ஒரு பெரிய லாங் கேப் ஆகி போச்சு. ஆக்சுவலாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவர் கேட்டிருந்தார், என்ன 5 மாதமாக வீடியோ போடலை அப்படின்ட்டு. பரவாயில்ல, ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஃபாலோ பண்ணி திருப்பி கேட்டிருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இப்போது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து ஒரு குடம் மக்காச்சோளம் வந்து போட்டு எடுத்திருந்தோம். அது முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஃபுல்லாக வந்து முருங்கை நட்டிருக்கோம். ஒரு 5 குழி காடு வந்து முருங்கை நட்டிருக்கோம். இப்போது என்னென்னு பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு முழங்கால் வளர்த்திக்கு வந்து முருங்கை இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒர்க் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த நம்ம கொழுந்து கிள்ளுற வேலை தான். ஸோ எல்லாம் பூக்கணி விட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொழுந்து கிள்ளி விட்டுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பூவையும் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் உரி விட்டுலாம்ங்கிறது ஒரு பிளான் இன்றைக்கி. எனக்கு பின்னாடி இருக்க ஒரு பிளாட் வந்து முடிஞ்சது. ஸோ இப்போ இன்னொரு பிளாட், ஒரு மேஜர் போர்ஷன் வந்து பெண்டிங் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து அந்த வேலை பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோ நேரத்துக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம முருங்கை போட்டிருக்க பிளாட்டு. அங்கிட்டும் வந்து ஒரு சின்ன பிளாட் அந்த இடத்துல வந்து முருங்கை போட்டிருக்கோம். அதோட ஏரியா வந்து முருங்கை கம்மி தான். இப்போ இதுவும் இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 குழி கணக்குக்கு வரும். எல்லா மரமெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இன்னும் எல்லாம் இதுலேருந்து இப்போ ஒரு 1/2 அடிக்கு வந்து இந்த சைஸுக்கு வச்சு வந்து நம்ம கொழுந்தை கிள்ளிரும். அந்த நம்ம சின்ன பிளேடு இருக்கும் பார்த்திங்களா, அதை வச்சு வந்து அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாம் வந்து முருங்கையில் பூக்கணி விட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னும் பூக்கணி விட்டுச்சுன்னா மரமோட க்ரோத் வந்து அப்படியே ஸ்டண்ட்டாகி நின்றுக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சின்ன மரத்துலேயுமே வந்து பூ இருக்குது. அதேமாரி இந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பூவெல்லாம் எடுத்து விட்டு உரி விட்டானா தான் மரம் க்ரோத் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இது நம்ம ட்ரிப்பு போட்டதுனால தண்ணி பாய்க்கிறது வந்து ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை. எல்லாம் வந்து மரத்துக்கு இந்த பக்கம் 2 டியூப்பு, அந்த பக்கம் 2 டியூப் வந்து எடுத்து போட்டிருக்கோம். ஏன்னா நடுவில் இருக்க ஏரியாலையும் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக களை முளைச்சிரும். அந்த ஒரு காரணத்துக்காக வந்து எல்லாமே 2 டியூப் எடுத்து நடுவில் போட்டிருக்கோம். மரமோட ஸ்பேஸிங் எப்படி விட்டுருக்கோன்னு பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக இதில் வந்து 1 2 3 4 5, ஸோ இடையில வந்து 5 அவுட்லெட்டுக்கு வந்து ஒரு விதை போட்டிருக்கோம். அதே மாதிரி பைப்பு கணக்கும் பார்த்திங்கன்னா 4 டியூபுக்கு வந்து ஒரு இது நட்டிருக்கோம். நல்ல ஸ்பேஸிங்கே விட்டுருக்கோம். 4 டியூபுங்கிற நமக்கு வந்து 2.25 அடிக்கு ஒரு லேட்ரல் தான் எடுத்திருக்கோம். அப்போ நம்ம 4 டியூபுங்கெல்லாம் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.25 ஒரு 5 4.5 ஒரு 8 9 அடி கணக்குக்கு வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஒரு ஸ்பேஸிங்கில் வந்து மரம் நட்டிருக்கோம். இது ஸ்பேஸிங் கூட தான். ஏன்னு கேட்டிங்கன்னா மரம் வந்து இப்போயே பார்த்திங்கன்னா 2 இலையும் முற்றளவுக்கு தான் வந்திருக்கு. ஸோ இதை விட க்ளோஸாக போட்டோம்னா ஈல்டு வருமாங்கிறது தெரியல. இது வந்து நாங்கள் முருங்கை போட்டிருக்கிறது வந்து இதுதான் செகண்ட் டைமு. ஃபஸ்ட் டைமும் முருங்கை இப்படி தான் நட்டிருந்தோம். ஸோ ஓரளவுக்கு ஈல்டு சூப்பராக வந்திருந்தது இந்த ஸ்பேஸிங்கில். ஸோ அதே ஸ்பேஸிங் ஃபாலோ பண்ணி தான் இப்போயும் முருங்கை போட்டிருக்கோம். இன்னும் அப்கமிங் டேஸில் நான் அடுத்தடுத்து என்னங்கிறத வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு பிளேடு வச்சுக்கிட்டால் ஈஸியாக வேலை முடியும். அதாவது மரத்து இதில் வந்து இப்படி வச்சுக்கிட்டு ஸோ ஒரு மடக்கு இழுத்தோம்னு அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. ஸோ இது மாதிரி போட்டால் டக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளேடு இந்த மாதிரி இந்த பொசிஷனில் வச்சுட்டு இழுத்தோம்னா வேலை முடிஞ்சது. ஒரு வீ கட்டு மாதிரி நம்ம கிராஃப்டிங்க்கு கட் பண்ணோம் பார்த்திங்களா, ஒட்டு கட்டுறதுக்கு, அந்த ஆங்கிளில் வச்சு இழுத்தோம்னா கட் ஆயிரும். இது என்ன கேட்டிங்கன்னா வேலை டக்குன்னு முடியும். இதை ஆளுக விட்டு ஒடிக்கிறது வந்து ஒரு சில நேரம் நம்ம பிடுங்குறப்ப மரமும் கையோடு வந்துடும், வேறு ஒழுங்காக போடுற பட்சத்தில். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு
சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கொழுந்து ஒடிச்சு முடிச்சாச்சு. ஸோ அடுத்து இன்றைக்கி என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஒரு வேளை தென்னை மரத்துக்கு குழி மார்க் பண்ண வந்தாங்கன்னா அந்த வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி இன்னொரு ஒர்க்கும் இருக்குது. நம்ம எம்பி ப்ளோ மாட்டிக்கிட்டு நம்ம தென்னை மரம் வைக்க போகிற பிளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உழவு ஓட்டணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு அந்த வேலை இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி இன்றைக்கி வேறு எந்த வேலையும் இல்லைன்னா இந்த 2 வேலையும் பார்க்கலாம். நான் அடுத்து உழவு ஓட்டுற வீடியோ இதோட முடிஞ்சதுன்னு அட்டாச் பண்ணுறேன், இல்லைன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். இன்றைக்கி வீடியோ அந்த இடத்துக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.